தற்போது தாவக தலைவர் விஜய் அவரது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். நீங்க சொன்ன அந்த கன்சோல் ரூம்ல குறைஞ்சபட்சமா அந்த கன்சோல் ரூமை பாதுகாப்பதற்கான வாய்ப்பையோ சூழலையோ கூட தாவக நிர்வாகிகள் அங்க உருவாக்கி கொடுக்கலையா? இல்ல நெல்சன், அதாவது கன்சோல் ரூமை சுத்தி எந்த ஒரு வாகனமும் காலையில இருந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. குறிப்பா எங்களோட வாகனத்தை நாங்க கன்சோல் ரூம் பக்கத்திலே தான் போட்டிருந்தேன். அப்ப கூட இங்க இருந்து எடுங்க, கன்சோல் ரூம்ல இங்க போடாதீங்க அப்படின்னாங்க. அது ஒரு பெரிய ஆர்குமெண்டாவும் ஆச்சு. ஒட்டுமொத்த இடத்தையே அவங்க குத்தகை எடுத்த மாதிரி தான் பேசினாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கன்சோல் ரூமை சேர்ந்தவர்கள் முரட்டத்தனமாக காலில இருந்து எல்லார்கிட்டையும் ட்ரீட் பண்ணாங்கிறது உண்மை. எங்ககிட்டயே அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. நாங்க இன்னொரு பக்கம் வண்டியை நிறுத்திட்டு நாங்க அந்த கன்சோல் ரூம் பக்கத்துல தான் கேமரா போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கன்சோல் ரூம் பக்கத்துல அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் பக்கத்துல இந்த மெடிக்கல் ஷாப்போட மாடியில தான் ஒட்டுமொத்த சேனலோட கேமராவும் ட்ரைபேடும் போட்டிருந்தாங்க. சென்னையிலிருந்து வந்த மீடியாக்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட மீடியா கூட அங்கதான் கன்சோல் ரூம் பக்கத்துல போட்டுதான் விஜய் ஃப்ரேம் கிடைப்பாருன்னு சொல்லிட்டு அங்கதான் போட்டிருந்தாங்க. சம்பவம் நடந்தது கூட அங்க கீழே தான், அதாவது அந்த மாடிக்கு கீழே தான் அந்த சம்பவம் நடந்தது. கன்சோல் ரூமை பொறுத்த வரைக்கும் அதாவது 2 நாளா பாதுகாத்து வைத்தவர்கள் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தருமே இல்லை. எக்யூப்மெண்ட்ஸ்ல எவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ணிட்டு அங்கேருந்து ஓடிட்டாங்க. யாருமே இல்லை. நாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாக்குறோம், கன்சோல் ரூமே டோட்டலா 0 ஆயிடுச்சு. மேல ஒரு பக்கத்துல இருக்க ஒரு வீடு மேல ஒரு ஆஸ்பா செட்டு போட்டு அந்த கன்சோல் ரூம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அந்த இடத்த. எவ்வளவு சீக்கிரமா அதை அதாவது 2 நாளா நேற்று இரவுல இருந்து அந்த கன்சோல் ரூமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப கிளம்புனாங்க, அவங்க எப்ப இது பண்ணாங்கன்னு தெரியல. விஜய் ஒரு பக்கம் இங்க முடிச்சுட்டு இப்படி போறதுக்கு ஒன்னே இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டிருக்கப்பே இவங்க கன்சோல் ரூமே காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் ஃபுல்லா ஏத்தின ஒரு மெட்டீரியலை 1 மணி நேரத்துக்குள்ளாக எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. இப்ப நம்ம அங்க இருந்து பார்த்தா கன்சோல் ரூமே யாருமே இல்லை. அவ்வளவு வேகமா அந்த ரூம் விட்டு கிளம்பிட்டாங்க. ஒண்ணு. 2வது என்னன்னா, அந்த கன்சோல் ரூம் அங்க போட்டுக்கிறதுனால விஜய் இங்கதான் நிப்பார் அப்படின்னு மக்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஜய் இங்கதான் வரான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு இது இருந்துச்சு. அதாவது இங்கதான் நின்று பேச போறாரு அப்படின்னு. இந்த கன்சோல் ரூம்ங்கிறது ஒவ்வொரு ஊர்லயும் போடுறாங்க. அதாவது இங்க மட்டும் இல்லை, அவர் பேசக்கூடிய எல்லா பாயிண்ட்லயுமே அந்த கன்சோல் ரூம் அவருக்கு நியர்பையா, அதாவது கன்சோல் ரூம் எங்க போட்டிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல மட்டும்தான் அந்த விஜய் வண்டி நிற்கும். இன்னைக்கு நீங்க விஜய் வந்துகிட்டு இருப்ப கூட அவங்க கேட்டாங்க, ஒருத்தர் அந்த பிரைவேட் பவுன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டாங்க எங்க நிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, மைக்ல கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த ரூட் சொன்னாங்க. இவங்க ரூட் சொல்லதான் அந்த வண்டி அங்க நின்றுச்சு. இவங்க சொல்ல அந்த வண்டி கிட்ட வர வர கன்சோல் ரூமை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் நெருக்கத்துக்கு தன்னாலே உள்ளாகிட்டாங்க. ஒருவேளை விஜய் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கேயே நிறுத்தியிருந்தால் இன்னைக்கு காலையில அப்படிதான் நடந்துச்சு. இன்னைக்கு காலை நாமக்கல்ல அவர் போட்டிருக்க இடத்துக்கும் அந்த கன்சோல் ரூமுக்கும் சம்பந்தமே இல்லை, தூரத்திலே நிறுத்தி பேசணும். ஒருவேளை அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்காது. என்ன சொல்லி விஜய் அந்த கன்சோல் ரூம் எங்கன்னா மைக்ல கேட்கிறாரு அவரோட அங்க இருக்க செக்யூரிட்டி. அவர் இங்கதான், இன்னொருத்தர் சொல்றாரு இங்க வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்கன்னு சொல்றாரு. அதனால அந்த வண்டி முன்னாடி வருது. முன்னாடி வர 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 மக்கள் நெருக்கம் அதிகமாகி விஜய்க்கு முன்னாடி ஒரு 2 வண்டி வந்தது. இன்னைக்கு 2மே கேமரா வண்டி, அவரோட யூனிட் வண்டிங்க. அந்த 2 வண்டியும் உடனே விசில் சத்தம்லாம் இருக்கும். சின்ன சின்ன வண்டிங்க தான் ரெண்டுமே ஒரு சாதாரண ஒரு டெம்போ மாதிரி வண்டிகள். ஆனால் விஜயனுடைய வாகனம்ங்கிறது அவரு கம்ஃபர்ட்டாகவும் அவர் ரொம்ப அதாவது சொல்றது ஒரு சினிமாக்கார ஒரு கம்ஃபர்ட்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த வண்டி வர வர அந்த வண்டி அந்த ரோட்ல வர சாதாரணமாகவே அந்த வண்டி வந்துச்சுனாவே யாருமே சைடு எடுத்து கூட போக முடியாது, பெரிய வண்டி இது. அந்த வண்டி வர வர கூட்டம் நெருக்கம் இன்னும் கொஞ்சம் எல்லாரும் அங்கிட்டு போங்கன்னு சொன்ன உடனே அவங்க அந்த வாகனத்துக்கு வழிவிட்டு தள்ளி நிற்க வேண்டிய தூரம் நெருக்கத்திற்கு உள்ளாயிருச்சு. அந்த நெருக்கம் தான் இத்தகைய மரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். வெளியிலிருந்து ஒரு செய்தியாகவோ இல்ல வெளியில இருந்து தகவலாகவோ வெளியில இருந்து ஒரு கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு நான் பேசுறேன். நான் அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த அடிப்படையில நான் அந்த விஷயத்த நான் பேசுறேன்.
அந்த வாகனம் வர வர மக்கள் ஒரு பக்கம், குறிப்பா அந்த கன்சோல் ரூமுக்கு கூடிய வலது பக்கம், அந்த வலது பக்கம் தான் இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து ஃபுல்லா இப்போ ஆக்குபை பண்ணி விசாரணைக்கு வச்சிருக்காங்க. அந்த இடங்கள்ல தான் மரணம் அதிகமா நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அங்கதான் வந்து இத்தகைய சூழல் ஏற்பட்டுருச்சு. அந்த வலது பக்கம் முழுமையா அந்த கன்சோல் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய ஆஸ்பாஸ் சீட் போட்டுலாம் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஒரு சில பசங்க. அங்க இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து இன்னைக்கு மத்தியானமே காலி பண்ணிட்டாங்க. யாருமே அந்த கடையில இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைய சூழல்ல தான் அந்த ஒரு மோசமான ஒரு துயர்வான சூழல் ஏற்பட்டுச்சு. குறிப்பா வந்து கன்சோல் ரூமுக்கு எதிர்த்தாப்புல அவர் ஒவ்வொரு தடவை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஒரே அதாவது அவங்க கொடுக்குற வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன தர்றாங்களோ அதுதான் வந்து விஜய் வந்து ஃபீல்டு பண்றாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்றேன் நில்சன், நான் நிறைய அரசியல் கட்சியோட பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். இதை விட பிரம்மாண்ட பெருக்கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன், இதை விட திருமண கூட்டங்கள்லாம் பெருசா பார்த்துருக்கேன். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாகனம் வர்றதுக்கு முன்னாடி அந்த வாகனத்துல சுத்தி ஒரு பேரிகேட் அமைச்சு இந்த இடத்துல வந்து யாரும் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு பேரிகேட் அமைச்சு இந்த வாகனம் வந்து இங்கதான் நிக்க போகுது, இது சுத்தி இங்க அதாவது இதுக்குள்ள யாரும் நிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேரிகேட் போட்டு ஒரு சேஃப்டிக்காக வைப்பாங்க. ஏன்னா அந்த பேரிகார்டுக்கு அடுத்து இந்த மக்கள் வந்து நிற்பாங்க. ஆனா விஜயோட ஒவ்வொரு பிரச்சாரமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நேரா வந்து மக்கள் வெள்ளத்துக்குள்ள புகுந்து அவர் நடுவில் நிக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துறாங்க. ஏன் பேரிகார்டு போட்டு இந்த ஒரு பஸ் அளவுக்கு பேரிகார்டு போட்டு நிறுத்த முடியாதா? ஒரு பஸ் அளவுக்கு ஒரு பேரிகார்டு போட்டு நிறுத்த முடியாதா? அந்த பேரிகார்டுக்கு உள்ள அந்த பஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரிகார்டை க்ளோஸ் பண்ண முடியாதா? இது ஒரு சாதாரண விஷயம். எத்தனையோ பிரச்சனைகள் பார்த்துருக்கேன். நானும் எத்தனை வருஷமா ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். எவ்வளோ திருமண கூட்டங்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கேன். இதோட பிரமாண்ட கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பேரிகார்டு போட்டு அந்த வாகனத்துக்காக மட்டுமே அந்த பேரிகார்டை ஃப்ரீ பண்ணி வச்சிருந்தா இப்படி ஒரு சூழல் வந்திருக்காது. மக்கள் கூட்டத்தோட வரணும், மக்கள் வந்து எங்களை பார்க்கணும், மக்கள் திரளில் வந்து நாங்கள் மிதக்கிறோங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டு